இன்ஸ்டண்ட்டாக ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆயில் ஊற்றி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு 2 பச்சை மிளகா, வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவு கலந்து விட்டுடலாம். அதிலே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்புறம் கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதிலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி நல்லா பியூரி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. அதிலே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க. அப்புறம் 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேன், அதையும் நான் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதிலே நான் அந்த 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. அதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு நல்லா கொதிக்க வரணும். கொதிச்சுட்டு அதை நல்லா வெந்துருச்சான்னு பாருங்கள். வெந்தக்கப்புறம் மேலே மல்லித்தழை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.